2 நாளா பாத்தீங்கன்னா பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி இந்த சட்டமன்றமே ஒரு மாதிரி அமைதியா போச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி வெர்சஸ் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு அமளி துமளி எல்லாம் வந்து சட்டமன்றத்துல நடந்திருக்கு. திமுக ஏன் நாட்டின் நிறுவனம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு விளக்கத்தை அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவரும் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா கிட்ட தான் கேட்கிறோம். எனக்கு தெரியாது. அப்பாவை காணோம். வீட்டுக்கு போய் அப்பாட்ட கேளுங்க. ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த 2 நாளா இந்த பொது பட்ஜெட்டா இருக்கட்டும் இல்ல இந்த வேளாண் பட்ஜெட் இது சம்பந்தமான விவாதம் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கூட வந்து பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயமா பேசினது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விவசாயிகளுக்கு நாங்க வந்துட்டு நிவாரணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து வந்து சொன்னாரு. ஆனா உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து கொடுத்தது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ், ஆனா மக்கள் கேட்டது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விவசாயிகள் கேட்டது வந்து இந்த வறட்சிக்கான நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து யாரு அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய நோக்கம் கிடையாது. விவசாயிகளுக்கு அவங்களுக்கான நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கணும். இப்போ செங்கோட்டையன் அவர்களுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பருக்குள்ள நாங்க என்ன ஏது அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த விவசாயத்துக்கான அந்த வறட்சி நிவாரணத்தை கொடுக்க போறோம் அப்படிங்கறது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேசின டாபிக் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த உதயநிதி அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையே நடந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மேயர் பிரியா இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். இப்போ ஆதவ் அர்ஜுனா புதுசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 900 கோடி நாங்க தான் வந்து லாட்டரி பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்க மேல பயங்கரமான கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எங்க லாட்டரி நிறுவனத்துல 900 கோடி எதுக்காக வாங்குனீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல, உதயநிதி அவர்கள் உடனே வந்துட்டு உங்க மாமனார்ட்ட தான் நீங்க போய் கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, ஓ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆதவ அர்ஜுனா அவர் வந்து சும்மா இருப்பாரா, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது, நீ போயிட்டு உங்க அப்பா வந்து இங்க இல்ல உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 90 கோடியை வந்துட்டு இவங்க எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுகவை சேர்ந்தவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டாஸ்மாக் இதை வந்து வாங்கியிருக்காங்க அதை வாங்கி அந்த தொழிற்சாலையை வந்து நடத்தியிருக்காங்க, அது வந்து திமுகவுடைய பொருளாளர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆதாரம் இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்த பேசக்கூடாது. இன்னொரு பக்கம் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த ஏவா வேலு அவர்கள் என்ன வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ திமுகவோட பொருளாளர்லாம் வந்துட்டு நினைச்சோன்னா இந்த மாதிரி டாஸ்மாக் தொழிற்சாலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு தகுதி இருந்தா மட்டும்தான் அதுக்கான ப்ராப்பர் அந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. எது எப்படியோ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து கேள்வி கேட்டோன்னே உதயநிதி அவர்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா எவ்வளவுதான் ஒரு மனுஷன் அசிங்கப்படுத்துறது, எவ்வளவுதான் ஒரு மனுஷனை நீங்க அசிங்கப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உதயநிதி அவர்களை வந்துட்டு ஏற்கனவே எல்லாருமே இப்போ ஆபாச உதயநிதி அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பால்டாயல் உதயநிதி. இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறமா அவருக்கு புதுசா என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின ஒரு விஷயம், இந்த அம்மா உணவகம், திமுகவுடைய ஆட்சியில அம்மா உணவகம் வந்துட்டு சரியா இல்ல, இதை நீங்க வந்து அதிமுகவோட உறுப்பினர்கள்ட்டே கேட்டீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. உடனே KN நேரு அவர்கள் எல்லாம் வந்து எந்திரிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது, திமுகவுடைய ஆட்சியில அம்மா உணவகம் எல்லாம் ரொம்ப சிறப்பா தான் இருந்துச்சு அப்படின்னு அதிமுக சைட்ல இருந்து எந்திரிச்சு திமுகவுடைய ஆட்சியில அம்மா உணவகம் வந்து சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில அம்மா உணவகம் அப்படிங்கிறது இந்த மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறமா அங்க போய் சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது திமுகவுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாவே இருக்கு. இதை நாங்க வந்துட்டு பப்ளிக் பைட்ஸ் எடுக்கும் போது மக்கள்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாவுமே இந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இது சம்பந்தமா EPS அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு திட்டத்தை ஒரு ஆட்சியில கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்து வேற யாரோ ஒருத்தவங்க வரும்போது அந்த திட்டத்தோட பேரை மட்டும் மாத்தி, அதாவது இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாம அது என்ன பேர்ல இருக்கோ அதையே நீங்க மக்களோட நலனுக்காக கொண்டு வர்ற மாதிரி இருந்தா அப்படியே கொண்டு வந்தா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் மேஜரா இந்த சட்டமன்றத்துல பேசப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேகதாது அணை விவகாரம் தான். சோ இதுக்காக இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸையுமே வந்து எல்லாருமே கேக்குறாங்க. இந்த மேகதாது அணை வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு கிடைக்காம போகும், டெல்டா விவசாயிகள்
எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சௌமியா அன்புமணி அவர்கள் வந்துட்டு ரொம்பவே தெளிவாகவும் ரொம்ப அழகாவுமே வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து அவங்க அணை கட்ட போறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளதான். சோ இதனால நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில இருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டாங்க, இது எல்லாமே வந்து போன ஆட்சியில நடக்கல, சிஎம் விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு அவரை கடவுளுக்கு நிகரா எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ இன்னொரு பக்கம் அதுக்கான விமர்சனங்கள் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அவர் போய் கேட்டு அவங்க வந்து நமக்கு தண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஓகே, இது வந்து அவங்களா கொடுத்த தண்ணி கிடையாது, இது வந்து உபரி நீர், அதாவது டேம் வந்து ரொம்ப ஃபுல்லாகி அதுல இருந்து வழிஞ்சு வேஸ்டான தண்ணியை தான் வந்து நம்ம பக்கம் திருப்பி விட்டுருக்காங்களே தவிர அவங்களா வந்து விருப்பப்பட்டெல்லாம் கொடுக்கல, அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. இப்போ கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. கர்நாடகா அவங்க சைட்ல இருந்து நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்னொரு பக்கம் நான் மேகதாது அணையை வந்து கட்டியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படியே நம்ம தமிழ்நாடு நம்ம மக்கள் என்ன சொல்றோம், இல்ல கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப இந்த காவிரி பிரச்சனைக்கும் தீர்வு காணணும், மேகதாது அணையை வந்து கட்ட விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்பவே குறிக்கோளா இருக்கும். சோ இதுல யாருடைய பிடிவாதம் வந்து நிறைவேற போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் முக்கியமான ஹைலைட்டா பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்றபடி வந்து இந்த தொகுதி வந்து பிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே தீயா போயிட்டு இருக்கு. சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுக்காகவுமே வந்து போராடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதையுமே வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாளைக்கு சட்டமன்றத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது, இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.